கிராஃப்ட் சேனல். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் அழகான ஃப்ளவர் வாஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதை நீங்கள் வந்து ஒரு பென் ஹோல்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச மெட்டீரியல் தான் தேவைப்படும். அதாவது 2-3 மெட்டீரியல் போதும். அதாவது பழைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது மேகசின் அதை எடுத்துக்கலாம். கம் இருந்தால் போதுமானது. இன்னும் நீங்கள் டெக்கரேட்டிவாக பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் பெயிண்ட்லாம் பண்ணிக்கலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வந்து தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஒரு மேகசினோட இதை நான் கிழிச்சு வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு 50 பீஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. கம்மு நீங்கள் ஃபெவிகால் இது மாதிரி எந்த கம் வேணுமா, ஃபெவிபால் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வார்னிஷ், அப்புறம் பெயிண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரிகை இருக்கு இல்லையா, அந்த ஜரிகைலாம் நம்மளோட ஆப்ஷனலாக இன்னும் நம்ம டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜரிகை எடுத்துக்கலாம். இல்லாட்டி பிளைனாக இருக்கணும் நீங்கள் பெயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி பேப்பரை கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நான் இதே மாதிரி மேகசினை கூட எடுத்துக்கலாம். மேகசின் பேப்பர் கூட இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்படி ரோல் பண்ணணும். நீங்கள் டைட்டாக ரோல் பண்ணுங்கள். ஒரு 50 பீஸ் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். இந்த கார்னரில் நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிடணும். இது மாதிரி நிறைய பீஸ் செஞ்சு நீங்கள் காய வச்சுக்கணும். இதில் வந்து ரோல் பண்ணுறது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு பட்ஸோ இல்லாட்டி டூத் பிக்கோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி ரோல் செஞ்சுட்டு இதை நீங்கள் அப்படியே மெல்லமாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் கம் போட்டு இது மாதிரி நீங்கள் நிறைய பீஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு பேஸ் ரவுண்டு மூடியில் வந்து தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அதனால் 45 பீஸ் 50 பீஸ் எது வேணாலும் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு வரிசையாக ஒட்டிக்கணும். இப்போ பாருங்கள், நான் நியூஸ் பேப்பர் இது மாதிரி ரோல் பண்ணி நெருக்கமாக ஒட்டி காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது மாதிரி இருக்கணும். இப்போ இது வந்து மூடி வந்து இதுதான். இது வந்து நான் பேஸாக வைக்கிறேன். ஏன்னா ஃப்ளவர் வாஸ் வந்து இப்போ பென் ஹோல்டர்னால் கொஞ்சம் சின்ன மூடி எடுத்துக்கலாம். இது ஃப்ளவர் வாஸுங்கக்குள்ளே இதுதான் உங்களுக்கு நான் பேஸாக வைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து இப்படி கட் பண்ணிடுவோம். க்ராஸாக அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை சுற்றி நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் எல்லாமே ஒட்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். பாருங்கள், இதேமாதிரி நெருக்கமாக பேஸ் நான் மூடி காட்டினேன் இல்லையா, பேஸ் இந்த மூடியில் தான் நான் ஒட்டியிருக்கேன். நான் வந்து பேப்பரில் இது மாதிரி அழகாக ஒட்டி பேஸ் மூடியில் இதை ரவுண்ட் பண்ணி ஒட்டி காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பேம்பூ லுக் வேணும் அப்படின்னாக்கா அந்த பேம்பூ க்ரீன் இருக்கு இல்லையா, அதை நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் உடன் எஃபெக்ட்டுக்காக நான் ப்ரௌன் கலர் கொடுக்க போகிறேன். சில பேர் அப்படியே நியூஸ் பேப்பர் எஃபெக்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. இப்போ நம்ம பேஸ் வந்து பிளாஸ்டிக் மூடி தெரியுது இல்லையா, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் பேஸ் நம்ம வைக்கணும். அது எப்படி செய்யலாங்கிறது இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ இது மாதிரி 5 பீஸ் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பேஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே கம் எடுத்துட்டு இதை விட்டுட்டு ஜஸ்ட் இப்படி இப்போ இதை வந்து இப்படி ஒட்டிட்டு இது மாதிரி ரோல் ஃபுல்லாக சுற்றிடணும். சுற்றி ஃபைனலாக இங்கே ஒரு கம் போட்டு ஒட்டிட்டு இதுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கணும். அதை நல்லா காய விடுங்க. காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதை பாருங்கள், ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டிட்டு காய விட்டு பெயிண்ட் பண்ணிட்டிங்கன்னா இது மாதிரி வரும். இதை தான் நம்ம இதில் வைக்க போகிறோம். வச்சு ஒட்டிட்டு இதுக்கும் பெயிண்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அப்போ அழகான ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆகிடும்.
இப்போ நமக்கு பெயிண்ட் காஞ்சிச்சு இல்லையா, இப்போ இன்னும் நமக்கு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், கீழே வந்து ஸ்டோன் ஜருகை கூட நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் ஜரிகா ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம பேஸ்க்கு கம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் அழகான ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து பென் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு நாள் நல்லா காய விட்டுட்டு இந்த மாதிரி வார்னிஷ் இருக்கு இல்லையா, இந்த வார்னிஷ் வந்து இதுக்கு அடிச்சிருங்க, உங்களுக்கு லைஃப் வரும். அதாவது இது ரொம்ப நாள் வீணாகாமல் இருக்கும். இப்போ இது மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஃப்ளவர்ஸ் வந்து இதில் நீங்கள் வைக்கலாம். இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ் கியூட்டி கிராஃப்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ் கியூட்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.